சாமையில் பிரியாணி செஞ்சு வச்சுருக்காங்க. திணை கேசரி, குதிரைவாலி பிரியாணி, திணை போண்டா, திணை சாதம், வரகு தக்காளி சாதம், திணை தேங்காய் சாதம், வரகு வெண்பொங்கல், கம்பு சிறுதானியத்தில் இட்லி செஞ்சு வச்சுருந்தாங்க. இங்கே இருக்க ரெசிபிலாம் நம்ம லஞ்சுக்கும் டிஃபனுக்கும் செய்து சாப்பிடலாம். வெண்டைக்காய், கத்திரிக்காய், அவரை இதெல்லாம் சாம்பிளுக்கு வச்சுருந்தாங்க. பல வகை சிறுதானிய பீஸா, குதிரைவாலியில் பீஸா செஞ்சு வச்சுருந்தாங்க. ஆரஞ்சில் டெரிபேர் செஞ்சு வச்சுருந்தாங்க. கம்பு புலாவ், கம்பு மசால் பூரி இந்த கதையோடு சேர்த்து அப்படியே வச்சுருந்தாங்க. இத்தனை வகையான சிறுதானியத்தை அந்த கதையோடு சேர்த்து நான் பார்த்ததே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைமாக நான் இதை பார்க்குறேன். சாமை, வரகு, குதிரைவாலி அரிசியில் வளைகாப்பு சாதங்கள் விருந்து பாதி அளவு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி தமிழ் ஃபேமிலி. இன்னைக்கு நாம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். சேலத்தில் சிறுதானிய உணவு திருவிழா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. சிறுதானியத்தில் இத்தனை வகை உணவு சமைக்க முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்பட அளவுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதையெல்லாம் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சர்வதேச சிறுதானிய ஆண்டு 2023 அப்படின்னு பேனர் வச்சுருக்காங்க. நாம் இப்போ உள்ளே என்டர் ஆகலாம். பெரிய சத்திரத்தில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நாம் இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம உள்ளே போகும்போது அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இந்த டெக்கரேஷனை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக நல்லா இருந்தது. இதில் போட்டிருக்க கோலம் எல்லாமே சிறுதானியத்தில் பண்ணது தான். சிறுதானியமும் பூவும் வச்சு மட்டும்தான் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. எதுவுமே கலர் பொடி கிடையாது. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் பாருங்கள். தானிய கதிர் மாதிரி இந்த டிசைன் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது 2 மயில்கள் தோகையோடு இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே தானியத்தில் பண்ணது தான். எதுவுமே கோலப்பொடியோ கலரோ கிடையாது. பார்க்கறதுக்கு நேரில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. சென்டரில் குத்து விளக்கு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க பாருங்க. இதுக்கு பக்கத்தில் மில்லட்ஸ் 2023 அப்படின்னு கோலம் போட்டு வச்சுருந்தாங்க. டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. மேடையில் சிறுதானியத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் உட்காந்து நான் அதை கேட்டுட்டு இருந்தேன். இப்போ நாம் சிறுதானிய ரெசிபியை பார்க்கறதுக்கு போகலாம். ஒவ்வொரு டீமுமே அழகாக செஞ்சு அதை டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த சிறுதானிய உணவில் என்ன சிறுதானியத்தில் வச்சு செய்தோம் அப்படின்றதும் அந்த ரெசிபியோட நேமும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. உதாரணத்துக்கு சாமி சர்க்கரை பொங்கல் அப்படின்னு நேம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி எல்லா ரெசிபிக்குமே அவங்க வச்சுருந்தாங்க. காலப்போக்கில் நாம் மறந்து போன சிறுதானியங்களில் இத்தனை வெரைட்டி செய்ய முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்பட அளவுக்கு எல்லாருமே டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. இது நமக்கு தேவைப்பட்டால் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். நம்ம ஹெல்த்துக்கு எந்த கெடுதலும் தகாத உணவுகளாக இது இருந்தது. நான் சில உணவுகளை ருசி பார்த்தேன். எல்லாமே நல்லா இருந்தது. அதை நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. இதில் கம்பு லட்டு, ராகி லட்டு, ராகி அடை, முருங்கைக்கீரை, கஞ்சி இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு அடுத்த கவுண்டரை போய் நாம் பார்க்கலாம். இதில் கருப்பு சுண்டல், திணை, சோள மாவு தோசை இதெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. கேரட் தோசை இதெல்லாம் டிஸ்பிளேயில் நேம் எழுதியிருக்காங்க. நீங்களே பாருங்கள். இது எல்லாமே நம்ம டேஸ்ட்டு பார்க்கலாம். கொழுக்கட்டை வெரைட்டிஸ் நிறைய பண்ணியிருந்தாங்க. சிறுதானியத்தில் வடை செஞ்சுருந்தாங்க. முருங்கைக்கீரை பொரியல் அதெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. இந்த ஒரே இடத்துல இத்தனை ரெசிபியா அப்படின்னு ஆச்சரியப்பட அளவுக்கு நிறைய ரெசிபிஸ் இருந்தது. எல்லா தானியத்துலேயும் சுண்டல் பண்ணி வச்சுருந்தாங்க. கொழுக்கட்டை நிறைய இருந்தது. கருப்பு உளுந்து உருண்டை செஞ்சு வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு பார்க்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இதில் களி செஞ்சு வச்சுருக்காங்க. முருங்கைக்கீரையில் பொரியல் செஞ்சு வச்சுருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே வித்தியாசமாக இருந்தது. கருப்பு உளுந்து உருண்டையை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. நமக்கு தேவைப்படுறதை நம்ம எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். எப்படி செய்தாங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க. இங்கே ராகி பகோடா, ராகி லட்டு, கம்பு லட்டு, ராகி கூழ் இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். தட்டை பயிறு சுண்டல், கருப்பு சுண்டல் இதெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. சாமையில் பிரியாணி செஞ்சு வச்சுருக்காங்க. எல்லாமே அழகாக டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள்.
வித்தியாசமான பல ரெசிபீஸ் அங்கே வச்சுருந்தாங்க. காலப்போக்கில் மறந்து போன சிறுதானிய உணவுகள் நிறைய வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. ஒவ்வொரு ரெசிபிக்கும் நேம் போட்டு வச்சுருக்காங்க. சில நேம் நான் சொல்கிறேன், கேட்டு பாருங்க, ஆச்சரியமாக இருக்கும். சாமை அரிசியில் பிரியாணி பண்ணி வச்சுருந்தாங்க. டேஸ்ட்டு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. நான் அதை டேஸ்ட்டு பார்த்தேன். கேழ்வரகு பகோடா, பனிவரகு பொங்கல், குதிரைவாலி பொங்கல், கொள்ளு உருண்டை, திணை கேசரி, குதிரைவாலி பணியாரம், குதிரைவாலி பிரியாணி இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. எல்லா ரெசிபிக்கும் டிஸ்பிளேல நேம் வச்சுருக்காங்க. பாருங்க, இதிலே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாம் பருப்பு பொடி செய்வோம், அந்த மாதிரி கொள்ளு பொடி செஞ்சு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறதோடு நிறுத்தாமல் வீட்லேயும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம அடுத்த இடத்துக்கு போய் பார்க்கலாம். இதில் சுண்டல் வெரைட்டிஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல் இதெல்லாம் வச்சுருக்காங்க. ராகி உருண்டை, கொள்ளு உருண்டை இதெல்லாம் வச்சுருக்காங்க. சிறுதானிய உணவை டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கிறதுக்கு நேராக இவங்கெல்லாம் இருக்காங்க. இந்த டீம் தான் இதை அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டேபிள்லையும் டீம் இருந்தாங்க. பப்பாளி கட் பண்ணி வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே பனங்கிழங்கு, சர்க்கரை வள்ளி கிழங்கு, செவ்வாழை, கொய்யா இதெல்லாம் வச்சுருந்தாங்க. சிறுதானிய ரெசிப்பியை டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பாருங்க, எல்லா இடத்துலையுமே வாழை இலையில தான் வச்சுருந்தாங்க. இந்த ஸ்டாலில் நான் ஒரு ரெசிப்பியை சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இங்கே இருக்க ரெசிபி நேமை நான் சொல்கிறேன் பாருங்கள். கோதுமை அடை, ராகி லட்டு, கருப்பு பீன்ஸ், கருப்பு சுண்டல், மரவள்ளி கிழங்கு, சாமை சாதம், முளைக்கட்டிய சுண்டல், பிரண்டை சூப், வெற்றிலை சூப், முருங்கை இலை பொடி, திணை கருப்பட்டி அல்வா, முருங்கை இலை பொடி, வரகு நெய் லட்டு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இதில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ராகி புட்டு, ராகி லட்டு, ராகி மாவுலேயே நிறைய ரெசிபிஸ் வச்சுருந்தாங்க. வேர்க்கடலை பர்ஃபி, ராகி மாவு வடை, ராகி மாவு பாயாசம். இப்போ நாம் அடுத்ததை போய் பார்க்கலாம். இங்கே அவல் சாதம் வச்சுருந்தாங்க. அவரைக்கொட்டை சுண்டல் இருந்தது. கேழ்வரகு புட்டு வச்சுருந்தாங்க. சிறுதானிய சத்து மாவு உருண்டை வச்சுருந்தாங்க. தட்டை பயிறு, பீன்ஸ் சுண்டல் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ நாம் அடுத்ததை போய் பார்க்கலாம். திணை போண்டா, திணை சாதம் இதெல்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. வரகு தக்காளி சாதம், திணை தேங்காய் சாதம் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. வரகு வெண்பொங்கல் வச்சுருந்தாங்க. கம்பு சிறுதானியத்தில் இட்லி செஞ்சு வச்சுருந்தாங்க. இங்கே இருக்க ரெசிபிலாம் நம்ம லஞ்சுக்கும் டிஃபனுக்கும் செய்து சாப்பிடலாம். அந்த மாதிரி ரெசிபி தான் வச்சுருந்தாங்க. டேஸ்ட்டு சாப்பிட்டு போகும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ உள்ள குழந்தைங்களும் இதை கண்டிப்பாக சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ நம்ம அடுத்த இடம் பார்க்கலாம். இதில் சிறுதானியத்தை வச்சு பிஸ்கெட் செஞ்சு வச்சுருந்தாங்க. இந்த சிறுதானிய பிஸ்கெட் எந்த கடையிலும் கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க. சிறுதானியத்தில் நூடுல்ஸ் செஞ்சு வச்சுருந்தாங்க. டேஸ்ட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்தது. நான் டேஸ்ட்டு பார்த்தேன். நிறைய காய்கறி விதைகள், கீரை விதையெல்லாம் வச்சுருந்தாங்க. இதை நம்ம ஈஸியாக தொட்டிலேயே வளர்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. வெண்டைக்காய், கத்திரிக்காய், அவரை இதெல்லாம் சாம்பிளுக்கு வச்சுருந்தாங்க. இது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே வளர்க்கலாம், தொட்டிலேயே வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சிறுதானியங்களை பக்கத்தில் பேக்கெட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லா விதைகளுக்கும் அதோட பேரை பின் பண்ணி வச்சுருக்காங்க. அதை பார்த்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது சந்தேகம் கேட்டால் அதை க்ளீனாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம அடுத்த இடம் போய் பார்க்கலாம். இங்கே நிறைய ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ராகியில் தட்டை செஞ்சு வச்சுருந்தாங்க. சிறுதானிய முறுக்கு வெரைட்டிஸ் நிறைய இருந்தது. பிஸ்கெட்லாம் இருந்தது. இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, பல வகை சிறுதானிய பீஸா வச்சுருந்தாங்க. குதிரைவாலியில் பீஸா செஞ்சு வச்சுருந்தாங்க. எல்லாமே வித்தியாசமான ஸ்நாக்ஸ் வெரைட்டியாக இருந்தது. தேவைப்பட்ட சிறுதானியம் வாங்கிக்கலாம், அதையும் வச்சுருந்தாங்க. இப்போ நாம் அடுத்த இடம் போய் பார்க்கலாம். இந்த டேபிள் கொஞ்சம் வித்தியாசமாக வச்சுருந்தாங்க. ரெசிபி எப்படி செய்யணும் அப்படின்ட்டு A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுத்து வச்சுருக்காங்க. நிறைய பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க.
பலவிதமான ரெசிப்பியை ஒரே இடத்துல நாம் இங்கே போனதுனால பார்க்க முடிஞ்சுது. இதுக்கு அடுத்து ராகி ரெசிப்பியை டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருந்தாங்க. ராகி பக்கோடா, ராகி போண்டா, ராகி இட்லி இது எல்லாமே இங்கே இருந்தது. ராகியில் தட்டு வடை செஞ்சு வச்சுருந்தாங்க. டிஸ்ப்ளே அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். சிறுதானியத்தையே அழகாக ஃப்ளவர் மாதிரி வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. டெக்கரேஷனுக்கு தனியாக ஃப்ளவர்லாம் வைக்காமல் அந்த சிறுதானியத்தையே கொண்டு வந்து வச்சுருந்தது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. நாம் அடுத்த டேபிளில் போய் பார்க்கலாம். அங்கே எல்லாமே நீட்டாக டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. இந்த டேபிளில் எல்லாமே கம்பு வெரைட்டிஸ் இருந்தது. கம்பு கொழுக்கட்டை, கம்பு கார சீடை, கம்பு கார பகோடா, கம்பு இனிப்பு இதெல்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. கம்பு இனிப்பு சீடை, கம்பு வடை, கம்பு தோசை, கம்பு இடியாப்பம், கம்பு சப்பாத்தி, கம்பு பணியாரம் அதெல்லாம் டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருந்தாங்க. ஆரஞ்சில் டெரிபேர் செஞ்சு வச்சுருந்தாங்க. அதுக்கு ஒரு கொடையும் அழகாக வச்சுருந்தாங்க. தக்காளியில் யானை டிசைன் செஞ்சு வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. கம்பு புலாவ், கம்பு இனிப்பு பிஸ்கெட், கம்பு மசால் பூரி இந்த ரெசிபிலாம் இந்த டேபிளில் செஞ்சு அழகாக டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். கம்பு வடை, கம்பு தோசை இது எல்லாம் இந்த டேபிளில் செஞ்சு வச்சுருக்காங்க. அடுத்தது நாம் திணை ரெசிப்பியை பார்க்கலாம். திணை உப்புமா, திணை அடை, தேன் திணை உருண்டை, திணை பணியாரம், திணை அதிரசம், திணை வடை இது எல்லாமே இங்கே செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த ரெசிபியெல்லாம் எப்படி செய்யணும் அப்படின்னு பிரிண்ட் எடுத்து டேபிளில் வச்சுருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே திணை வெரைட்டிஸ் தான். இப்போ நாம் அடுத்த டேபிளை போய் பார்க்கலாம். இந்த டேபிளில் சிறுதானியத்தை டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருக்காங்க. சிறுதானியத்தை நாம் கையில் எடுத்து பார்க்குற மாதிரி பவுலில் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு நேராக அந்த தானியத்தோட பேரை எழுதி வச்சுருக்காங்க. சிறுதானியம் பற்றி செய்ய தெரியாதவங்க இதை பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கலாம். இந்த டேபிளில் எல்லா வகையான சிறுதானியமும் இருந்தது. இந்த டேபிளில் திணை லட்டு, ராகி லட்டு, கம்பு லட்டு இப்படி பல வகை லட்டுலாம் வச்சுருந்தாங்க. இந்த லட்டு வகையெல்லாம் வாங்கி நம்ம ஸ்டோவ் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ரெசிபீஸ் தான் இந்த டேபிளில் வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம பார்க்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டேபிள். இந்த டேபிளில் சிறுதானியத்தை அந்த கதையோடு சேர்த்து அப்படியே வச்சுருந்தாங்க. தனியாக தானியமாக நாம் நிறைய பார்த்துருப்போம். ஆனால் இந்த கதையோடு சேர்த்து பார்த்துருக்க மாட்டோம். பாருங்கள், ஒவ்வொரு கதைக்கும் அதுக்கு நேராக அந்த சிறுதானிய பேரை எழுதி வச்சுருக்காங்க. இதை பார்த்து நாம் நல்லா தெரிஞ்சுக்கலாம். சிறுதானிய கதிருக்கு பக்கத்துலேயே சிறுதானியங்களை தனியாக கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுருக்காங்க. இந்த டேபிள் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. சிறுதானியத்தை ஃப்ளவர் வாஷ் மாதிரி நிறைய இடத்துல வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த டேபிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இத்தனை வகையான சிறுதானியத்தை அந்த கதையோடு சேர்த்து நான் பார்த்ததே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைமாக நான் இதை பார்க்குறேன். அதனால இது எனக்கு ரொம்ப பிடிச்ச டேபிளாக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்ளவர்ஸ்லாம் தேவையே இல்லை, சிறுதானியத்தையே அழகாக வச்சுருக்காங்க. இந்த டேபிளுக்கு பின்னாடி டிசைன் பண்ணியிருக்கிறதும் சிறுதானியம்தான். ரொம்ப நல்லா இருந்தது இது பார்க்குறதுக்கே. சிறுதானியத்தை இந்த மாதிரியே நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கேன். ஸ்லிப் கொடுக்குற மாதிரி ஃபோட்டோ எடுத்தாங்க. அப்படியே என் செல்லிலையும் ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்க. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நாம் இப்போ அடுத்த டேபிளை போய் பார்க்கலாம். இந்த டேபிளில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த டேபிளில் சாமை, வரகு, குதிரைவாலி அரிசியில் வளைகாப்பு சாதங்கள் விருந்து அப்படின்னு வச்சுருந்தாங்க. இந்த சிறுதானியத்தில் செய்த ரைஸ் வெரைட்டிஸ் எல்லாமே இங்கே டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. முளைக்கட்டிய தானியம், புட்டு, சோளமில் செய்த பாயாசம் இது எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருந்தாங்க. நகை பயிறு லட்டு, கொள்ளு சட்னி, முடக்கத்தான் தோசை, சிறுதானிய புளி சாதம் இது எல்லாமே செஞ்சு வச்சுருந்தாங்க. அந்த சிறுதானிய ரெசிப்பியை சாப்பிட்றதுனால என்ன பலன்கள் அப்படின்னு வச்சுருந்தாங்க. உதாரணத்துக்கு எள் உருண்டை சாப்பிட்றதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு எழுதி வச்சுருந்தாங்க. இதே மாதிரியே எல்லா ரெசிப்பிக்கும் நோட் பண்ணி வச்சுருந்தாங்க. பித்தளையில் அழகான பம்ப் வச்சுருக்காங்க. அதுக்கு நேராக குடம் ஒன்று இருக்குது பாருங்கள். அதே மாதிரி பித்தளையில் லாந்த விளக்கு, அந்த காலத்து லாந்த விளக்கு வச்சுருந்தாங்க. சிறுதானிய புளி சாதம்
அதுதாங்க நான் கையில் வச்சுருக்கேன். டேஸ்ட்டு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. இதுதான் நம்ம கடைசியாக பார்க்குற டேபிள். இந்த டேபிளில் இருந்தவங்க ரொம்ப நல்லா பேசினாங்க. இந்த டேபிளில் நான் போய் பார்க்கும்போது நிறைய ரெசிபீஸ் காலி ஆகிடுச்சு. அங்கே இருந்த சில ரெசிப்பியை டேஸ்ட்டு பார்த்தேன். அதில் களி இருந்தது, அது கொடுத்துருந்தாங்க. ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இந்த ராகி களி டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமாக இருந்ததுனால எப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சோறு வடிக்கிற தண்ணி இருக்குதுங்களா, கொதிக்க வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சு கேவுரு மாவு சொல்லுங்க. கேழ்வரகு களியா? சோறு தண்ணி வடிக்கிறீங்களா, கஞ்சி, அந்த கஞ்சியை வச்சுங்க அடுப்புல வச்சுட்டு நல்லா கொதிச்ச வரைக்கும் கேவுரு மாவையும் அந்த சோளம் மாட்டு சோளம் செஞ்சோளம் இருக்குதுங்களா, அது கொட்டி நல்லா கிண்டணும். கட்டிப்படாத கிண்டணும். ரெண்டு பாதி பாதி அளவு. ஆமா, கட்டிப்படாத நல்லா கிண்டனா அந்த பதத்துக்கு வந்துடும். இந்த டேபிளில் அவங்க எடுத்த ஃபோட்டோவை எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. என்னால் முழுசாக ரெசிபி எடுக்க முடியல. நான் போகிறதுக்கு முன்னாடி நிறைய ரெசிபி தீர்ந்துடுச்சு. அந்த ஃபோட்டோ தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த இடத்துல மதிய சாப்பாட்டுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சாப்பாட்டுக்கு பெரிய லைனே இருந்தது. நான் வீடியோ எடுக்கிறதுக்காக அப்படியே உள்ளே போயிட்டு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் அங்கே சாப்பிடல. பாக்கு தட்டில் தான் சாப்பாடு கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு சேர் போட்டு உள்ளே நிறைய பிளேஸ் இருந்தது. சாப்பாடு வாங்கின அத்தனை பேரும் குரூப்பாக உக்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இடம் ரொம்ப தாராளமாக இருந்தது. சாப்பிட்டு முடித்ததை நீட்டாகவும் டிஸ்போஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோவில் நிறைய சிறுதானிய ஃபுட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மறந்து போன பழைய பாரம்பரிய ரெசிப்பியை ஞாபகப்படுத்தின மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு சிறுதானியத்தில் இத்தனை ரெசிபி செய்ய முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தெரியாத சிறுதானியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்கும். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் சிறுதானியத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுப்பாங்க. அடுத்தது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.